தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. திருச்சியில் நடைபெறும் பிரம்மாண்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் எவ்வளவு பேர் பங்கேற்று இருக்கிறார்கள்? இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பா இதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் முக்கிய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முதல் பரப்புரை கூட்டமானது திருச்சியில் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வண்ணாங்கோயில் என்ற பகுதியில ஒரு பிரம்மாண்டமான முறையில ஒரு பிரச்சார பொதுக்கூட்டமானது இங்கே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தினுடைய அந்த தோற்றம் வடிவிலேயே அந்த மேடையானது அமைக்கப்பட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இந்த பொதுக்கூட்ட மேடையில் அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தற்பொழுது இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்து இங்கு வந்து இந்த பொதுமக்களிடையே அது தொண்டர்களிடையே வந்து இந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக இந்த மேடைக்கு வந்த அவர் முன்னாள் முதல்வர்களாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் தற்பொழுது அந்த கூட்டமானது தொடங்கி தற்போது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரும் நம்ம முன்னாள் முதல்வருமாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்கூட்ட மேடையில் இந்த 40 தொகுதியினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த தேர்தலுக்காக அதிமுகவின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கை குறித்தும் இனி வரப்போகும் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறோம், மத்திய அரசை என்ன மாதிரியான விஷயத்திற்காக அழுத்தம் கொடுத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறோம் என்பதை விளக்கி கூறி இந்த தேர்தலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். திருச்சி என்றாலே திருப்பு முனை தரும் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக பிரம்மாண்டமாக இந்த பொதுக்கூட்டமானது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 50,000 பேர் அமரக்கூடிய அளவிற்கு இங்கு வந்து நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இங்கு வந்து கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்திருக்காங்க. அதே போன்று கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. எஸ்டிபிஐ கட்சியினுடைய நெல்லை முபாரக் அவர் இங்க வந்திருக்காரு. தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுகவினுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் ஆதரித்து தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுகவினுடைய இந்த பொதுக்கூட்டம் காரணமாக இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. திருச்சி என்றாலே திருப்புமுனை சொல்லக்கூடிய அளவில் இந்த அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது இன்றைய தினம் திருச்சியில் இருந்து தொடங்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.